காலையிலேருந்து எனக்கு ஒரு செய்தி வந்து தொடர்ந்து ஒரு மனதை வந்து ஒரு அப்செட் ஆக்கக்கூடிய வகையில தான் இருக்குது. முக்கியமா பார்த்தோம்னா, திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, அதிலே குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த விடுதலை சிறுத்தை கட்சி கூடுதல் தொகுதி என்பது வந்து இந்த முறையும் கிடைக்குமா? விசிகாவோட எதிர்பார்ப்பு வந்து இந்த முறையாவது நிறைவேறுமான்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்க ஒரு செயலை தான் நம்ம பார்க்க முடிகிறது. சொற்ப தொகுதியில தான் திமுக வந்து ஒதுக்க இருப்பதாக வந்து பல காரணங்கள வந்து நம்ம பார்க்க முடிகிறது. விசிக வந்து இரட்டை இலக்குல அதாவது 2001ல பார்த்தோம்னா, அன்றைய தினம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி அந்த கூட்டணியில பார்த்தோம்னா, விசிகாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இரட்டை இலக்குல 10 தொகுதிகளுக்கு மேல வந்து வழங்கப்பட்ட சம்பவத்தை நம்ம பார்த்தோம். ஆனா, தற்போது வந்து அதற்கான வாய்ப்பு இருக்குமா? காலம் கனியுமான்ற மாதிரியான ஒரு செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்துல வேலை பார்த்த விசிகாவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலா தான் அந்த தேர்தல் அமையுமோ என்ற மாதிரியான ஒரு நம்ம பார்க்க முடிகிறது. தேர்தல் களத்துல விசிக வந்து இப்ப 8 தொகுதியோ, 7 தொகுதியிலோ, 9 தொகுதியிலோ, 6 தொகுதியிலோ எத்தனை தொகுதி கொடுத்தாலும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழல்ல தான் விசிக இருக்கிறது. ஆனாலும் இருந்த போதிலும் சில கூட்டணி கட்சிகள் 9 கட்சி கூடுதலா வந்திருக்கிறது. தேமுதிக வந்திருக்கிறது. மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது. அதனால் வந்து நீங்க தொகுதிகளை குறைத்துக் கொள்ளுங்கன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை பார்க்குறாங்க. இதை நம்ம அந்த கேள்வி ஊடகத்துல இருந்து நம்ம எப்படி பார்க்குறோம்? இது ஒரு என்னை பொறுத்தளவு இது நான் ஒரு அநீதியா தான் பார்க்குறேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்கள், இன்னும் பல பசும்பொன் பன்னீர்செல்வம் மாதிரியான முற்போக்குவாதிகள் வந்து பல நபர்கள் வந்து திமுக கூட்டணியினுடைய வெற்றிக்காக தொடர்ந்து வந்து பாடுபட்டு இருந்தாங்க. பாஜகவை வந்து நேரடியாக களத்துல வந்து எதிர்த்து சந்திக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் இருந்து வராங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து விசிகாவுக்கு இந்த தொகுதியை குறைத்ததை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பத்தி தான் அந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். வணக்கம், நான் உங்கள் சிவசாமி. இது உங்கள் கேள்வி. அதாவது 2026 தேர்தல் நம்ம இந்த தேர்தல் பார்க்குறதுக்கு முன்பாக பார்த்தோம்னா 2021 தேர்தல், 2019 தேர்தல், 2024 தேர்தல் போனால் தான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்தோம்னா 2019 தேர்தலில் பார்த்தோம்னா சிதம்பரம், விழுப்புரத்தில் வந்து போட்டியிடுகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறாங்க. ஒரு தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும், இன்னொரு தொகுதியில் ரவிக்குமார் அவர்களும் நிற்கிறாங்க. இப்போ ஒரு தொகுதியில் வந்து அன்றைய தினம் வந்து பார்த்தோம்னா ரவிக்குமார் அவர்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க. அதே மாதிரியான திருமாவளவன் அவர்கள் வந்து பானை சின்னத்தில் நிற்கிறாங்க. அதனொட்டி பார்த்தோம்னா 2021 தேர்தல் வருகிறது. 6 தொகுதியில் வந்து உடன்படுது, தொகுதி உடன்படி எட்டப்படுகிறது. முக்கியமாக பார்த்தோம்னா அப்போதே வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இரட்டை இலக்க தொகுதிகள் வேண்டுற மாதிரியான பல்வேறு கேள்விகள் கூட என்பதை பார்க்க முடியும். ஏன்னா மக்கள் நல கூட்டணியிலே வந்து பார்த்தோம்னா அதிக வாக்குகள் வாங்கின ஒரே கட்சினா விடுதலை சிறுத்தைகள் வச்சுது. மிக முக்கியமா ஆனால் திருமாவளவன் அவர்களே வந்து 2016 தேர்தலில் வந்து சொற்ப ஒரு 100 வாக்குகள் குறைவாக தான் தோற்கவே செஞ்சிருந்தாங்க. அதுல கூட பல உள்ளடி வேலை இருக்குன்னு கூட வைங்களே, அது நம்ம இன்னொரு கதை. ஆனா இதற்கு மத்தியில பார்த்தோம்னா அந்த 6 தொகுதியில போயிட்டு 4 தொகுதிகளை வந்து வெற்றி பெறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காங்க, அந்த 4 தொகுதியில் எப்படி நாங்கள் வெற்றி பெற்றோம். அதுவும் வந்து பார்த்தோம்னா அந்த தொகுதிக்கு பரிச்சயம் இல்லாத நபர்கள் யாருமே அந்த தொகுதியை சார்ந்தவங்களே கிடையாது. விசிகாவுக்காக உழைத்தவர்கள், விசிகாவுக்காக அனுதினம் வந்து உழைத்து கொண்டிருப்பவர்கள் தான் நாங்கள் சீட்டு கொடுத்திருந்தோம். அதிலும் அரக்கோணம், வானூர் தொகுதியில் வந்து நான் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு இழந்த மாதிரி ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. அதே எனக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழலாக இருந்துச்சு. ஏன்னா விசிகா போன்ற பல்வேறு முக்கியமான கட்சிகளுக்கு வந்து திமுக தலைமை வந்து பல்வேறு அதிகமான தொகுதியில் ஒதுக்குவது தான் ஒரு ஜனநாயகமாக இருக்க முடியும். ஏன்னா ஜனநாயகத்துக்காக சமூக நீதி வழியில் வந்து தொடர்ந்து பாடுபடக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியும் இல்லாமல் இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூக மக்களை வந்து அரவணைத்து போகக்கூடிய ஒரு கட்சியாக தான் விடுதலை சிறுத்தை இருக்கிறது. சரி, 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. முக்கியமாக பார்த்தோம்னா விசிகாவுக்கு அதே விழுப்புரம் சிதம்பரத்தில் வந்து தொகுதியில் ஒதுக்கப்படுகிறது. பானேசனத்தில் நின்று மாநில கட்சியை அங்கீகரிச்சுன்னு வச்சுங்க. ஆனால் இதற்கிடையில 2021 to 26 இந்த சம்பவத்துக்குள்ள பார்த்தோம்னா பல போராட்டங்கள் வந்து வீரியமாக நடந்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா திமுக கூட்டணியில் புதிதாக வந்து பல்வேறு கட்சிகள் வந்திருக்கு. 9 கட்சி வந்திருக்கிறது. அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும்னா நம்ம பல கேள்விகளை வைத்திருந்தாலும் விசிகாவுடைய போராட்ட யுக்தி என்பது வந்து சாதாரணமாக கிடையாது. சிஏஏ கொண்டு வந்தாலும் சரி, என்ஆர்சி கொண்டு வந்தாலும் சரி, அதே மாதிரி மணிப்பூர்ல ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாவு, காசாவுல இஸ்லாமிய மக்கள் வந்து ஏதாவது துன்புறுத்தப்பட்டாலும் சரி, அதே மாதிரி தற்போது இஸ்ரேல் ஈரான் வாரில் வந்து ஈரான் மக்கள் வந்து தொடர்ந்து வந்து 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தாலும் சரி, இதனை கண்டிச்சு போராடக்கூடிய வகையில வந்து திமுக கூட்டணியிலேயே திமுகவுக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட சக்தியாக விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி இன்னொரு காணொலியில் கூட பார்ப்போம். ஆனா விசிகாவினுடைய முதன்மை சக்தியாக வந்து திமுக கூட்டணியிலே வந்து திமுக போராட்டம் அறிவிப்பதற்கு முன்பாகவே பல போராட்டங்கள் நடத்துகிறாங்க. உங்களுக்கு அண்மையில தெரியும், தமிழ்நாட்டை அயோத்தியாவுக்கும் சொல்லிட்டு 2024 டிசம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா திருப்பூர்ன்ற மலையை சுற்றியே சிக்கந்தர் தர்கா, அதே மாதிரி பார்த்தோம்னா கீழே முருகன் கோயிலை வச்சு இந்து முன்னணி, பாஜக போன்ற பல்வேறு கட்சிகள் வந்து மத பிரச்சனை வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கிளப்ப பார்த்தாங்க.
அப்போது கூட விடுதலை சிறுத்தை கட்சி தான் முன்னணியில களப்போராளிய போராட்டங்களை வந்து நடத்துறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள், பேரணியா மனித சங்கிலி பேரணி நடக்குதா அதுக்கு வந்து பங்கேற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு போராட்டம் நடக்குதா அதுல விசிக பங்கேற்கிறாங்க. விசிக சார்பிலேயே எந்த பலநடத்தத்தில் திரட்டி அயோத்தி ஆக்குவோம் சொல்லக்கூடிய ஒரு சங்கி கும்பல் வந்து சவால் விட்டார்களோ அதே இடத்துல வந்து ஒரே கட்சி எந்த ஒரு அப்படி இப்படின்னு ஆல்டிக்கல்ல வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டு வரல, மதுரையை மட்டுமே திரட்டி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி பாஜகவுக்கு எதிரி நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு நோக்கி வரக்கூடிய அம்புகள் எல்லாம் அடித்து நொறுக்கக்கூடிய வகையில தான் விசிக இருந்துச்சு. அப்படிப்பட்ட கட்சிக்கு வந்து திமுக வந்து முக்கியத்துவம் கொடுக்காதது நமக்கு வருத்தமா இருக்கிறது. எதிர்கடையில வந்து பார்த்தோம்னா இன்னொரு போராளியை பத்தி நம்ம பேசி ஆகணும். அதுல முக்கியமா பார்த்தோம்னா பசுமன் பாண்டியன் சார், அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை வச்சு தென் மாவட்டங்கள் உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமா பார்த்தோம்னா தென் மாவட்டங்களில் சாதிய ஒடுக்குமுறை, சாதிய தீண்டாமை, சாதி வரி என்பது வந்து அதிகமா இருக்கும். ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்குலத்துவ சமூகத்துல பிறந்து பசுமன் பாண்டியன் சார் அவர்கள் வந்து பல இணக்கமான சூழல்களை மக்கள்ல நீங்களும் அவங்களும் வேற வேலைடா, நீ அவன் ஒண்ணுதான்டா, உங்களுக்கு எதிரியே பார்ப்பனர் தான்டா, பார்ப்பனனுடைய கட்டமைப்பா தான் நீங்க இந்த மாதிரி சண்டை போடுறீங்க, நீங்க வெவ்வேறு கிடையாதுன்ற மாதிரியான பல போராட்டங்களை கருத்துக்களை முக்கியமா பார்த்தோம்னா அண்மையில் நான் சொன்ன தற்போது சொன்ன மாதிரி அந்த திருப்புறவன்ற போராட்டத்தில் கூட முன்னணி களப்போராளியாக திகழ்ந்தவர் தான் ஐயா பசுமன் பாண்டியன் அவர்கள். அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இந்த அளவு எப்படி இருக்குன்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ புதிதாக வந்து ஒரு 9 கட்சின்னு சொல்றீங்க, 10 கட்சி வந்திருக்குன்னு சொல்றீங்க, ஏற்கனவே சில கட்சிகள்லாம் கூட்டணியில் இருக்காங்க, திமுக வரட்டும், திமுக வெற்றி பெறன்றத நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதற்காக விசிகாவுக்கு தொகுதிகள் குறைப்பது நம்ம எப்படி பார்க்க முடியும்? இப்ப உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, மதுரையில என்டிஏ தலைமையிலான ஒரு கூட்டம் நடக்கிறது, பிரதமர் மோடி அவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. மோடி பங்கேற்க கூட்டத்துக்கு பார்த்தோம்னா காங்கிரஸ் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அதே போல வந்து தமிழ் புலிகள் கட்சி சார்பாக அண்ணன் நாகை திருவண்ணாமலை தலைமையில பெரியார் பஸ் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 தொகுதியில் வந்து ஒதுக்கியிருக்கீங்க, ஒரு மாநிலங்களவை எம்பி கூட கொடுத்துருக்கீங்க. அந்த கட்சியில போராடி கைதானவங்க எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 10 பேர் தான். ஆனா தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவரான நாகை திருவண்ணாமலை தலைமையில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல வந்து போராட்டத்துல பங்கேற்கிறாங்க, அந்த கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை. அப்ப உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்றதான் ஒரு கேள்விக்குரிய. ஏன்னா உழைத்தவர்களுக்கு வந்து கட்சி மதிப்பு கொடுக்குன்ற சொல்லக்கூடிய கட்சி தான் திமுக. ஏன்னா முத்தமிழர் கலைஞர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போதைய நம்மளுடைய முதலமைச்சர் கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உழைப்பு உழைப்பு உழைப்பு, அவர் தான் ஸ்டாலின்ற ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஸ்டாலினுக்கு உழைப்பு தான் எப்போதுமே கழகத்தை உழைக்கக்கூடியவர். அந்த வகையில தான் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட உழைச்சு கொண்டே இருக்காங்க. ஆனா அப்படி உழைப்பு உழைப்புன்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கான பங்கு எப்படி இருக்கிறது? புதிதாக வந்த தேமுதிகவுக்கு வந்து எம்பி சீட் கொடுக்குறீங்க, மக்கள் நீதி மையத்துக்கு வந்து எம்பி சீட் கொடுக்குறீங்க, நியமன எம்பி, அப்புறம் காங்கிரஸுக்கு வந்து ஒரு நியமன எம்பி கொடுக்குறீங்க. இவங்களாம் எந்த போராட்ட காலத்துல முன்னணியில நின்று பாஜக எடுத்து போராடினாங்க? தமிழ்நாட்டுல வந்து பாஜக, தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு நேர் எதிரி காங்கிரஸ் தான் சொல்றாங்க. இந்த காங்கிரஸ் வந்து எத்தனை முறை வந்து பாஜக எதிராக போராடினாங்க? ஏதாவது ஒரு பட்டியல் தர முடியுமா பார்ப்போம். தமிழ்நாட்டுல மோடி வராரு, 5 பேரோட வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதுல வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பேன்னு சொல்லி மாணிக்கந்தார் வேற, அவர் தொகுதி தான் திருப்பம்ன்ற. இப்ப அவரே ஆர்ப்பாட்டத்துக்கு வரல, ஒரு போஸ்டர் போட்டு ட்வீட்டை போட்டுக்கிட்டு ஒரு 10 மீடியாக்காரங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்து பேச சொன்னா சரியா இருக்குமா? அப்போ திமுக வந்து ஒரு சில தவறுகள்லாம் திருத்திக்கணும். ஏன்னா எந்த ஒரு வகையிலுமே உங்களோட உடன் இல்லாத மக்கள் நீதி மையம் உங்களுக்காக ஆதரவா பேசுறாங்க, வைக்கிறாங்க, திமுக அரசாங்கத்துக்கு பாதுகாக்கிறாங்க, அதெல்லாம் வேணும். அதுக்காக மக்களுக்கு எதிரான பிரச்சனை பேசணும்ல. தேமுதிக எங்க பேசு? நேற்று வரைக்கும் உங்களை போட்டு கிளீன்னு கிழிச்சுக்கிட்டுறாங்க. பல நழுவி பாலியலும் அப்படின்னு கலைஞர் சொன்னாரு, நாங்களாம் அப்படிலாம் ஏமாந்து போக மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க தான் பிரேமலதா சொல்லிக்கிருந்தாங்க. கடலூர் மாநாடு வரைக்கும் அங்க கூட கூட்டணி அறிவிக்கல. திடீர்னு வந்து உங்களோட கூட்டணி ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சோன்னா அவங்களுக்கு சீட்டு அதிகமாக கொடுக்குறீங்க. அதே மாதிரி காங்கிரஸ்க்கு வந்து அதிகமாக கிட்டத்தட்ட 25 தொகுதி கடந்த முறை கொடுத்ததுல இப்போ 28 கொடுக்குறீங்க. ஏன் அவங்களுக்கு 20 தொகுதி ஆகிட்டு, விசிகாவுக்கு 12 தொகுதி, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 8, இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆக போகுது? இவங்க தானே உங்களுடைய ஆட்சியை பாதுகாக்கிற வகையில வந்து போராட்டம் நடத்துறாங்க, அனுதினம் வந்து உங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. அப்போ திமுகவுடைய நிலைப்பாடு என்பது திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஒவ்வொன்றும் நமக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கிறது. யாரும் எங்களுக்காக இல்லை, 25 வருஷமா நாங்க தனிமையில இருக்கோம், நிதி திரட்டி நாங்க ஒரு தேர்தலை சந்திக்கிற அளவு கூட நாங்க வந்து மிகப்பெரிய கஷ்டப்படக்கூடிய சூழல் தான் இருக்குன்ற மாதிரியான அவ்வளவுக்கு மத்தியில பார்த்தோம்னா, இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில ஒரு மாநில கட்சியா அங்கீகரிச்சு இதெல்லாம் எவ்வளவு கடினமான வேலை. அப்ப அப்படி பார்க்கக்கூடிய வேலையில வந்து அதுல சொல்றாங்க, அண்ணன் எங்கெல்லாம் தூக்கி விட கூட யாரும் இல்லை, 25 வருஷமா நாங்களா தான் போராடிக்கிட்டு இருக்கோம், எங்களை எதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இருக்கே தவிர எங்களை ஆதரிக்குன்னு சொல்லி ஒரு சிறிய கூட்டம் கூட இல்லைன்னு சொல்றதுலாம் எவ்வளவு வேதனையா இருக்கு. இதை யார் திமுக தானே கவனம் செலுத்தணும். 8 தொகுதி கொடுக்குறாங்க. இதற்கு மத்தியில பார்த்தோம்னா அவங்க உட்கட்சிக்காரங்க கூட அவங்க நெருக்கடி கொடுக்கணும்ல. சோசியல் மீடியா முழுவதும் பார்த்தோம்னா திமுகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ண பாஜக வந்து தடுத்து நிற்கக்கூடிய ஒரு சக்தியாக கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற இடதுசாரி கட்சிகளும் அதே மாதிரி முற்போக்காளர்கள் தான் இருக்காங்க.
ஆனா அப்ப இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க வந்து கொடுக்காம வெறுமனே தேர்தலுக்காக உங்களோட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு வந்து நீங்க அதிக சீட்டை கொடுக்கறது வந்து மிக தவறுன்னு தான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அது மாதிரி விசிக போன்ற கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறதா இந்த நேர்காணலில் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன். முக்கியமா பார்த்தோம்னா அடுத்தடுத்த காணொலியில் வந்து இந்த விசிக கூட்டணி வந்து என்னென்ன சீட்டு பெயர போறாங்க, அதுக்கு விசிகாவுக்கு என்னென்ன தொகுதிகள் வெற்றி பெற சாத்தியமாகுன்ற பல்வேறு கருத்துக்களோட அடுத்தடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவசாமி. நன்றி.